अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वाशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஒரு 8-9 வாரங்களாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பில் மறுமை நாளை எப்படி நம்ப வேண்டும், அதனுடைய முந்தைய காரியங்கள், மறுமையினுடைய நிகழ்வு, மறுமையினுடைய விசாரணை என்ற குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தருகிற பல கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டோம். அந்த தலைப்பில் இன்னும் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை சமீபத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. சூனியம் தொடர்பாக ஹதீஸில் சூனியம் வருகிறது, அதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப மறுக்கிறீங்கன்னா அது ஹதீஸ் மறுப்பை போன்று ஆகாதா? அப்ப இது மாதிரியான ஒரு கேள்வி வந்த காரணத்தினால் நம்ம அந்த தலைப்பை நிறுத்திவிட்டு இன்றைய வாரத்தில் இருந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்கிற தலைப்பில் ஒரு ரொம்ப அதிகமாக இல்லாம அதிகபட்சம் ஒரு 4 வாரத்துக்குள்ள இந்த தலைப்பை நம்ம நிவர்த்தி செய்ய இருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் என்பதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த இயக்கத்தை குறை சொல்லக்கூடியவர்கள் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக இந்த வாதங்களை எடுத்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. இவங்க சஹீஹான நபிமொழிகளை மறுக்கிறார்கள், ஆதாரபூர்வமான பல நபிமொழிகளை ஏற்க விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து மக்கள் மத்தியில் இந்த கூட்டத்தை ஒரு பெரிய கெட்டவங்க மாதிரி காட்டுற ஒரு நிகழ்வு இருக்கு. நம்ம அந்த தகவலுக்குள்ள போவோம். எந்த செய்தியை மறுக்கிறோம், மறுக்கிறது நியாயம் இருக்குதா அல்லது ஏற்றுக்கொண்டு யாராவது அதை கடைபிடிப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கண்டிப்பா முன்னெடுத்து வைப்போம். உண்மையிலேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கம் ஹதீஸ் மறுக்கிற ஒரு கூட்டமா அப்படிங்கிறத சமுதாயத்தில் வாழக்கூடிய நீங்கள் உளமாற கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹதீஸ்ல தர்கா வழிபாடு என்பது கூடாது. முதல்ல 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இது கூடாது, இது ஹராமு, ஹராம் என்பதை தாண்டி ஷிர்க்கு, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும், எனவே இதை செய்யாதீர்கள், மௌலூது ஓதாதீர்கள், கத்தம் பாத்தியா ஓதாதீங்க அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸின் ஆதாரபூர்வத்தை கொண்டு இது போன்ற இணை வைப்பு பிதத்தான காரியங்களை தடுத்தவர்கள் நாம் தான் அப்படிங்கறத நம்ம முதல்ல நினைவுபடுத்தணும். இல்ல பலரும் தடுத்திருக்கிறார்கள்னா இவ்வளவு தூரம் முறுக்குத்தனமான யாரும் தடுத்தது இல்லை. பாத்தியா கூடாதுன்னு சொல்லுவாங்க, பாத்தியா சோறு போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. மௌலூது கூடாது என்பார்கள், மௌலூதினுடைய உணவு வந்தால் அதை வக்கணையாக வாங்கி உண்ணக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். கைக்கூலி வேண்டாம் என்பார்கள், கைக்கூலி திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். ஊர் ஒற்றுமைதான் முக்கியம் என்பது கொள்கை நாவல இருக்கும், செயல்ல இருக்காது. அப்ப ஏராளமான நபி மொழிகளை மக்கள் மத்தியில எடுத்துரைத்து அதை கடைபிடிக்கக்கூடிய நிகழ்வில் ஆரம்பத்தில் இருந்து இறைவனுடைய அருளால் இன்று வரை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சஹர் பாங்கள் ஆரம்பிச்சு ரமலானுடைய காலத்தில் சுபுகுடைய தொழுகைக்கு ஒரு பாங்க சொல்வதை போன்று அதற்கு முந்தைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்க சொல்லப்படணும். ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லப்பட்டது ஒரே ஒரு ஹதீஸ் தான் வருது. ஒரு ஹதீஸ் நிறைய பேர் விட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் காலத்துல பல ரமலான் வரலையா? ரமலான்ல 30 நாள்ல நோன்பு, ரசூலுல்லாஹ் இறுதி காலத்துல 10 ரமலான் இருந்துச்சு. கணக்கு போட்டு பார்த்தா எத்தனை வருது? 300 நோன்பு ஆகுது. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு நாள் தான் பாங்க சொன்னாங்களா, 300 நாள் சொல்லலையா? எனவே இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்த கூட்டம் இப்போ வரைக்கும் சில பேர் நம்ம சகர் பாங்க சொல்றது இல்ல. பாட்டு பாடுவாங்க, 2 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, மியூசிக்கை போட்டு விடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, பாங்க சொல்ல மாட்டாங்க. அட நபியினுடைய ஒரு வார்த்தை ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கணும் என்பதை நாம மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அதே போன்று எத்தனையோ பல காரியங்கள் மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல மார்க்க செய்திகள் ஒரு காலத்தில் அப்படி ஒரு செய்தி இருக்குங்கிறதே பல மக்களுக்கு தெரியாது. அதை நினைவுபடுத்தியதும் எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்ததும் நாம் தான், இறைவனுடைய அருளால் என்பதை நாம முதலில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இதை தாண்டி ஹதீஸ் வேண்டான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும். இந்த புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அகமது, தாரமி, இப்னு ஹுசைமான் என்னெல்லாமோ கிதாப் இருக்குது, அது எல்லாம் குப்பை, எல்லாத்துக்கும் போட்டுருங்க. குர்ஆனை மட்டும் கடைபிடிப்போன்னு ஒரு கூட்டம் தெரியுது. அவங்களுக்கு பேர் என்னன்னா அஹ்லுல் குர்ஆன். அவங்களுக்கு பேர் இந்த விளக்கமாருக்கு பட்டு குஞ்சம் வாங்கல, அந்த மாதிரி குர்ஆன் மட்டும் நாங்கள் கடைபிடிப்போம், ஹதீஸை கடைபிடிக்க மாட்டோம்னு ஒரு கோஷ்டி தெரியுது. தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு சில பள்ளிகள்லாம் இருக்கு. அவங்க அப்படியான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிட்டவங்க என்ன பேரு? அஹ்லுல் குர்ஆன். நாங்கள் குர்ஆன் வாசிகள். அந்த பேர்லாம் நல்ல பேர், அழகான பேர். அது இது சஹாபாக்களுக்கு வச்ச பேர். அஹ்லுல் குர்ஆன்ங்கிறது யார் பேரு? சஹாபாக்களை 70 பேர் கொல்லப்பட்டாங்களே, ஒரு நயவஞ்சக கூட்டம் 70 பேரை கொன்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் குனூத்து நாசிலா ஓதுனாங்க ஒரு மாசம். அந்த தோழர்கள் பேர் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் தோழர்கள் அர்த்தம். அப்ப அந்த பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குரூப் தெரியுது. இப்போ இருக்கிறாங்க. இவங்க எந்த அதிசயம் எடுத்துக்க மாட்டாங்க. தொழுங்கன்னு குர்ஆன்ல இருக்கு. எப்படி தொழுங்கன்னு குர்ஆன்ல கிடையாது. எங்க தான் உண்டு? ஹதீஸ்ல தான் உண்டு. அப்ப எதுக்கட பள்ளி கட்டி வச்சிருக்கான்? அவன் தொழுவ மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழுவ மாட்டான். பள்ளியை மட்டும் கட்டி வச்சுக்குவான், தொழ மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அமல் செய்யலாம், நோன்பு மட்டும் வச்சுக்குவான். ஏன்னா நோன்பு வைங்க, சாப்பிடாம இருங்க, சுபுகளை ஃபஜர்ல இருந்து மகரிபொடி நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, தாம்பத்தியம் செய்யக்கூடாதுன்னு குர்ஆன்ல வருது. நோன்பு மட்டும் தான் கடைபிடிக்க முடியும். ஜக்காத்தை யாரு கொடுக்கணும் தெரியும், எவ்வளவு கொடுக்கணும் தெரியாது. ஹஜ் செய்யணும் தெரியும், எங்க போய் செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாது. எந்த அமலுமே அந்த அமலை முழுமைப்படுத்துவதை குர்ஆனை கொண்டு செய்ய முடியாது, ஹதீஸை கொண்டு தான் செய்ய முடியும். இப்படி ஒரு குரூப் நான் குர்ஆனை மட்டும் கடைபிடிப்போம், ஹதீஸை கடைபிடிக்க மாட்டோம் ஒரு குரூப் இருந்தாங்க. இவர்களோடு விவாதத்தை சந்தித்தது நாம தான். விவாதங்களை சந்தித்து இல்ல ஹதீஸ் இல்லாமல் ஒருவன் நேர் வழி அடைய முடியாது. குர்ஆன் வந்து கொள்கை விளக்கப்படுத்தும். எது வந்து இஸ்லாத்தின் அக்கீதா கொள்கை என்பதை சொல்லும். உங்க வாழ்க்கையில மார்க்கம் வரணும்னா குர்ஆனும் வேணும், ஹதீஸும் வேணும் அப்படின்னு விவாதங்களை சந்தித்ததும் இந்த கூட்டம் தான் அப்படிங்கறத நம்ம நினைவுபடுத்தணும். அப்ப ஹதீஸை மறுப்பதற்கான நபர்கள் நாம இல்ல. அப்படி மறுக்கணும் என்னைக்கு மறுக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு, அப்பவே மறுத்து இருக்கலாம். ஹதீஸும் மக்கள் மத்தியில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து பிரச்சாரம் செய்தோம். யாரெல்லாம் ஹதீஸ் வேண்டாம் நாங்களோ அவர்களிடத்தில் வாத பிரதிவாதங்களிலே ஈடுபட்டோம். அப்ப அப்படிப்பட்ட நாம இன்னைக்கு புகாரி என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில், முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் சில நபி மொழிகளை நாம மறுக்கிறோம். இது நபி மொழி இல்லைங்கிறோம். நபி சொன்னாங்க, நபி போய் சொல் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி சொல்லல, இது நபியே சொல்லலைங்கிறோம். அப்படியான சில தகவல்கள் புகாரில இருக்கு. அப்படியான சில தகவல்கள் முஸ்லிம்ல மத்த கிதாப்ல இருக்கு. இதை நாம மட்டும் சொல்றோம் நினைக்கூடாது. நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் சொல்லுவேன். எந்தெந்த இமாம்கள் இதை மறுத்திருக்கிறாங்க, இப்னு தைமியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஜாக்கு மற்ற சலஃப் அறிஞர்கள் அஸ்கர் போன்ற நம்ம மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்னு தைமியா தெரியுமா, இமாம் உசைமின் தெரியுமா, இமாம் இப்னு பாஸ் தெரியுமா? இப்னு பாஸ் சமீபத்தில் மௌத்தானார், ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள மௌத்தா இருப்பார். அவரை தெரியுமா, இவரை தெரியுமா? அவங்களாம் அரபு உலகத்துல வந்து பாண்டித்துவம் படைத்தவர்கள், மார்க்க சிந்தனையில் அப்படி கரை புரண்டு ஓடியவர்கள். அவங்கெல்லாம் சில ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அல்லது தெரிந்து கொண்டே மறுக்கக்கூடிய இடத்துல, நம்மை நிராகரிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி எப்படி சொல்லி கொடுப்பான, சும்மா ஒரு 4 வார்த்தையில இவ்வளவுதான் நேர்வழின்னு சொல்லல. வாழ்க்கை வழித்திட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி எந்திக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மலஜலம் கழிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வியாபாரம் பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹ் என்ன செய்வான், ஷரியத்தை வழங்குவான், மார்க்க சட்ட திட்டங்களை வழங்குவான். அதை வேதமாக கொடுப்பான். மூசா நபிக்கு தௌராத் என்பது வழங்கப்பட்டது, ஈசா நபிக்கு இன்ஜீல் என்பது வழங்கப்பட்டது, தாவூத் நபிக்கு ஜபூர் என்பது வழங்கப்பட்டது. நிறைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபீ சுஹூஃபி இப்ராஹீம வ மூசா. சப்பி இஸ்ம சூரால வருது இல்ல, இப்ராஹிமினுடைய ஏட்டிலும் மூசா ஏட்டிலும் இது இருக்குதுங்கிறான். அப்ப இப்ராஹிம் நபிக்கு என்ன இருந்திருக்கு, புத்தகம் இருந்திருக்கு, வேதம் இருந்திருக்கிறதுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப எல்லா நபிக்கும் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அந்தந்த நபிமார்கள் என்ன மொழியோ அந்த மொழியில் தான் வேதம் வரும்.
அந்த வேதத்தை அவர்கள் படித்து கொடுப்பாங்க. மூசா நபிக்கு வந்த வேதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எழுத்துப்படல அல்ல கொடுத்துட்டான், புக்கையை தூக்கி கையில கொடுத்தாச்சு. முகமது நபிக்கு அப்படி வரலையே புக்கா. மூசா நபிக்கு அல்ல என்ன பண்ணிட்டான், ஒரு புக்கையை தூக்கி கையில கொடுத்துட்டான், தௌராத்து. இதை கடைப்பிடிங்க புக்கை கையில கொடுத்துட்டான். அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் அல்ல வேதத்தை வழங்கினான். அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வேதத்தை எப்படி கொடுத்தான், என்னென்ன வடிவத்தில் கொடுத்தான் என்பதை நாம் அறியணும். திருமறை குர்ஆனில் சூரா அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 3வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விடுத்து மற்றவர்கள் நீங்க பின்பற்றாதீங்க. கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகத்தான் பாடம் படிக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்ல வரா, நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் கேளு, கண்டவன் பேச்ச கேட்காத. உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு பாடம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் பேசுது. எனவே மார்க்கத்தில் ஒன்றை கடைபிடிப்பதாக இருந்தால், உலகத்துல யாரு பேச்சு கேளுங்க, தப்பு கிடையாது. உலகத்துல யார் பேச்சினாலும் கேளுங்க. உலக காரியங்களில் மார்க்க காரியம் என்று வந்தால் அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அல்லாவை தவிர்த்து நமக்கு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும், அல்லாஹ் மட்டும் பின்பற்றுங்க, அப்ப நபியை பின்பற்ற வேண்டாமா? நபியின் அல்லாவா? நபி நம்மை போன்ற மனிதர், நமக்கான தூதர், தலைவர். அப்ப நபியை பின்பற்ற வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். சூரா நஜ்ம் 53வது அத்தியாயம் 3வது 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா யந்திகு அனில் ஹவா, இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன்னுஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இவர் பேசுவதெல்லாம் நான் என்ன சொன்னனோ அதைத்தான் பேசுவார். அப்ப அல்லாஹ் கேரண்டி கொடுக்கறான், நீ ஏன் வார்த்தை பின்பற்று, என் நபி வார்த்தை பின்பற்று. நபி இவர் போய் சொல்ல மாட்டார், உனக்கு சந்தேகம்ல வேண்டாம், அவர் சொல்லலாம் மாட்டார், மனோ இச்சைப்படி பேச மாட்டார். நான் என்ன சொல்றேனோ அவர் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லுவார். அல்லாஹ் இதை சொன்னாம்பா, அல்லாஹ் இதை சொன்னாம்பா, சொல்லலைன்னா வாய் மூடிடுவார், அமைதியாயிருவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட கூட நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு குர்ஆனுடைய ஆயத்து, ஒரு பெண்ணை பற்றி ஒரு அபாண்டத்தை ஒருவர் சுமத்துவாரே ஆனால் சாட்சியை கொண்டு வரணும். ஒரு பொம்பளை தப்புன்ட்டா, தப்புனா என்னது, விபச்சாரம். ஒரு பெண் விபச்சாரம் செய்யறத ஒரு ஆள் பார்த்துட்டாம்னா 4 சாட்சி கொண்டு வரணும். 4 பேர் நேரடியாக பார்த்துருக்கணும். நம்ம இந்த ஆம்பளை தான், இந்த பொம்பளை தான் தப்பு, நான் பார்த்தேன் 4 பேர் வரணும். 4 பேர் வந்து சாட்சி சொன்னாதான் அந்த பொம்பளைக்கு, அந்த தப்பு செஞ்ச ஆம்பளைக்கு தண்டனை. எத்தனை, அவங்க ஒருவேளை திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாங்கன்னா கசையடி, 100 கசையடி. திருமணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா 2 பேரும் கொன்னறணும், கல்லால் அடிச்சு கொள்ளணும், மார்க்க சட்டம். எத்தனை பேர் பார்த்துட்டு வரணும்? 4 பேர். 4ல ஒருத்தன் வரலன்னா கூட இவங்களுக்கு தான் தண்டனை. செஞ்ச தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இல்லை. யாருக்கு தண்டனை? 3 பேர் பார்த்துட்டான். இப்ப நாங்க 3 பேர் பார்த்தோம், அல்லாமல் சத்தியம் அதெல்லாம் இருக்கணும். 3 பேர் தானே பார்த்தேன், 4வது ஒருத்தர் இருக்கானா? இல்ல, இவனை பிடிச்சி சாத்துங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இவன் ஒவ்வொருத்தனுக்கும் 80 கசையடி. தப்பு பண்ணவளுக்கு 100 கசையடி. தப்பு பண்ணதை பார்த்துட்டு வந்து சொன்னவனுக்கு எத்தனை கசையடி? 80 கசையடின்னு ஆயிடுச்சு. இப்ப எத்தனை சாட்சி எல்லாம் கொண்டு வர சொல்றான்? 4 பேர் முரண்படாம பேசணும், கரெக்டா சொல்லணும். ஒருத்தன் சொல்றான், இல்ல நாங்க 4 பேர் சேர்ந்து பார்த்தோம், ஒருத்தன் காலையில பார்த்தேங்கிறோம், ஒருத்தன் சாயங்காலம் பார்த்தேங்கிறோம், ஒருத்தன் அந்த தெருல பார்த்தேங்கிறோம், ஒருத்தன் இந்த தெருல பார்த்தேன். முரண்பட்டாலும் அதை ஏத்துக்க கூடாது. முரண்படாமல் 4 பேர், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை தப்பு பண்ணதை பார்த்துட்டோன்னு சொல்லணும். அப்பதான் அந்த பொம்பளைக்கு ஆம்பளைக்கு தண்டனை. இப்படி சட்டம் அல்லாஹ் இறக்குகிறான். சூரா நூர்ல இந்த வசனம் இருக்கு. ஒரு நபித்தோழர் தாம் மனைவி தப்பு பண்றதை பார்த்துட்டார். செஞ்சது யாரு? தன்னுடைய மனைவி விபச்சாரம் செய்து விட்டார். அதை பார்த்தா அவருக்கு மனசு பொறுக்கல. நேரம் நபிட்ட வந்துட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி வந்து என்ன பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா, எனக்கு அநியாயம் துரோகம் பண்ணிட்டா, நான் பார்த்துட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட யோசிக்கல. சாட்சி எங்கங்கிறாங்க. அப்படித்தானே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். சாட்சி வேணுமா இல்லையா? நீ ஒருத்தன் பார்த்துட்ட, 3 பேரை கூட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் இல்ல, எனக்கு சாட்சி எல்லாம் இல்ல. சாட்சி இல்லைன்னா உனக்கு தான் அடி விழும். சாட்சி இல்லைன்னு வையே, உனக்கு தான் அடி விழும், நீ சாட்சியை கூட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் மனவேதனைப்பட்டு சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, தப்பு பண்ணது ஏன் பொண்டாட்டி, ஏன் மனைவி, நான் ஊரையெல்லாம் கூட்டு வர முடியும், எல்லாரும் வாங்க, என் மனைவி தப்புன்ற பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நீ கேட்கல 1000 லாஜிக் இருக்கலாம். எனக்கு அல்லாஹ் சொன்னது நான் சாட்சின்னா, நீ ஒருத்த வந்துட்ட, 3 பேரை கூட்டு வா, இல்ல உனக்கு தான் அடி விழுங்கிறாங்க. அந்த நபித்தோழர் வேதனைப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது குறித்து அல்லாஹ் எனக்கு வசனத்தை இறக்குவான நம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சூரா நூர்ல வருது. ஆரம்ப வசனங்கள்ல இந்த செய்தியை பார்க்கலாம்.
தன்னை தவிர வேறு சாட்சி இல்லாத போது ஒரு கணவன் மனைவி பற்றி குற்றச்சாட்டு வச்சா அவன் சாட்சியை கூட்டு வர வேண்டாம். அவனுக்கு வேற சொல்யூஷன். நீ என்ன பண்ணு, 5 முறை அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு. நான் உண்மையை சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது சத்தியம். நான் உண்மையை சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது சத்தியம். 4 வாட்டி சொல்லிட்டியா? 5வது வாட்டி இவ தப்பு செய்யல, நான் தான் போய் சொல்றோம்னா அல்லாஹ்வின் சாபம் என் மேல இறங்கட்டும், நீ சத்தியம் பண்ணு. இப்ப அவளை கூப்பிடு. உன் கணவன் உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறான், உண்மையா பொய்யா? அவ மாட்டலைன்னு எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க? பெரும்பாலும் சொல்றது பொய்யும் வாங்க. இல்ல நான் தப்பல, அந்த லூஸ் அப்படின்றாங்க. அதால் பார்க்காம சொல்றான், ஏமாத்துறான், என்ன வந்து என்னன்னா பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எந்திரியா சொல்லுவாங்க. அப்ப நீ சத்தியம் பண்ணு. 4 முறை நான் தப்பு பண்ணல, இவன் பொய்யன், அல்லாஹ் மீது சத்தியம், இவன் பொய்யன், அல்லாஹ் மீது சத்தியம் 4 முறை சொல்லு. 5வது முறை என்ன பண்ணு, ஒருவேளை நான் தப்பு பண்ணி இருந்தா அல்லாஹ்வின் கோபம் என் மேல இறங்கட்டும்னு சத்தியம் பண்ணு. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை கொஞ்சம் இலகுபடுத்துறான். கணவன் மனைவிக்குன்னா தனி சட்டம் இறக்குறான். நபி அதை இறங்குற வரைக்கும் ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு போல, புருஷன் முண்டாட்டினா இது ஒரு பாதிப்பு இருக்குது, நீங்க வேணா இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு ரசூலா பேசல. அல்லாஹ் சொன்னதைத்தான் நான் சொல்லுவேன். அதுல நல்லது இருக்குதா கெட்டது இருக்குனாலும் நான் ஆய்வுலாம் பண்ண மாட்டேன். இறைவன் என்ன சொல்றானோ அதை நான் பேசிடுவேங்கிறாங்க. அப்ப நபியினுடைய பண்பு உங்களுக்கு புரியுதா? நபி வந்து யோசிச்சு பேசக்கூடிய நபர் இல்லை, அப்படியே பேசுவாங்க. என்ன எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு பேசுவாங்க. அது யார் உள்ளத்தை குத்துதுங்கிறத நபிக்கு பாப்பா ஒரு பொருட்டே இல்லை. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல அல்லாஹுடைய வேத நிகழ்வுகளில் கடைபிடிப்பதில் ரசூலுக்கு சில நெருடல் ஏற்பட்ட தருணம் உண்டு. நபி அவர்களுக்கு மாமி பொண்ணு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களை யாருக்கு ரசூலா கல்யாணம், ரசூலாக்கு முறை பொண்ணு, நபி நினைச்சா கல்யாணம் முடிக்கலாம், யாருங்க தடுக்க போறதுலாம் கிடையாது. தான் வளர்ப்பு பையன் ஸெய்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. வளர்ப்பு பையன் ஸெய்து, அவர் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட நபி தோழர்கள் அவரும் ஒருத்தர். தான் வளர்ப்பு பையன் ஸெய்துக்கு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மாமி பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. நல்ல ஸ்மூத்தா வாழ்க்கை போகுது. 2 பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு, வேண்டான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. 2 பேர் பிரிஞ்சாச்சு. மார்க்கத்தை தப்பு இல்லையே, 2 பேர் பரஸ்பரமா பிரிகிறாங்க, பிரிஞ்சாச்சு. இப்ப தான் மாமி பொண்ணு விதவையாக வாழாவட்டியா நிக்கிறாளே, தன்னுடைய மாமி பெண்ணை நாம திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு நபிக்கு ஒரு எண்ணம். ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பத்தில் ஆசை வந்திருந்தா ரசூல் அப்பவே முடிச்சிருப்பாங்க. இப்ப பாதிக்கப்பட்டு என் மாமி மகள் இருக்கிறா, நான் திருமணம் முடிக்கலான்னு ஒரு எண்ணம். ஆனால் அன்றைக்கு யூதர்கள்ட்ட ஒரு கலாச்சாரம் மதீனா நடக்குது. யூதன்ட்ட என்ன கலாச்சாரம் தெரியுமா? வளர்ப்பு பையன் சொந்த பையனாக பார்க்கப்பட்டான். நான் எங்கேயோ இருக்கிற ஒரு அனாதை பையனை எடுத்து வளர்த்தோம்னா இஸ்லாம் சொல்லுது என்னைக்கும் உன் பையனால ஆக மாட்டான்னு சொல்லுது. ஆனா யூதர்கள் கலாச்சாரம் வளர்ப்பு பையன் ஆக்கிட்டல்ல, அப்ப அது உன் பையன் தான். வளர்ப்பு பையன் அவங்க பையன்னா வளர்ப்பு பையனுடைய மனைவி அவங்க மருமகள். இஸ்லாத்துல மருமகளை கட்டலாமா? கட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஸைனப் நாயகி திருமணம் முடிக்க ஒரு எண்ணம். ஆனால் ஒருவேளை திருமணம் முடிச்ச யாரும் எதுவும் சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். அல்லாஹ் என்ன பண்றான், ஸைனப உங்களுக்கு நாம திருமணம் முடிச்சு வச்சுட்டோங்கிறான். நீங்க அவனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்க யாருக்கு பயப்படணும்? ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, அவர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு பயப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி அவர்கள் ஒரு நேரம் ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு காரியத்தை ஏதோ ஒரு பயத்துல கொஞ்சம் விலகி நிக்கிறாங்கன்னா அல்லாஹ் கட்டாயப்படுத்தி அதை கடைபிடிக்க சொல்றான். நீங்க யாருக்கு பயப்படணும்? எனக்கெல்லாம் பயப்படணும், கண்ட பயலுக்கு என்ன பயந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே நபி அவர்களின் பண்பு என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை பேசுவாங்க. அல்லாஹ் எதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றானோ அதை மட்டும்தான் பேசுவார்களே ஒழிய வேறு எதையும் பேச மாட்டார்கள். இத்தனை பல சான்றுகள் நமக்கு சொல்லுது. சரி, நபி எதை கடைபிடிப்பார்? இப்ப அடுத்த கேள்வி வரும்ல, இப்ப நபி அதை சொல்லிட்டாரு, எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க. 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ் 15வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வஇதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு, இது அல்லாத வேற குர்ஆனை கொண்டு வாங்க. நபி இடத்துல மக்கா காஃபிர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நல்லா தான் இருக்கு, நம்ம அருமையை நம்பணும், சொர்க்கம் போகணும், நரகம் போயிடக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான், இந்த குர்ஆன் வேண்டாம், எங்களுக்கு செய்யறதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லுது, நாங்க பிள்ளைகளை கொண்டுகிட்டு இருக்கோம் கொள்ளாதங்குது, நாங்க மனைவியை அடிமையாக்கி வச்சிருக்கோம் அடிமையாக்காதுங்குது, நாங்க மனைவிமார்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டோங்குது சொத்து கொடுங்குது, நீ செய்யறதெல்லாம் வேண்டாம், செய்யாதன்னா நீங்க வேற குர்ஆனை கொண்டு வாங்க, நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் கொடுக்கறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகுனு லி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, இத நானா மாத்த எனக்கு அதிகாரம் இல்ல. எப்படி இல்ல?
இந்த குர்ஆன் அப்படியா, உனக்கு பிடிக்கலையா, 2 சூறாவை நீக்கிரு, புதுசா 2 சூறாவை சேர்த்துரு, 10 வசனத்தை எடுத்துரு, அதை அழிச்சிரு, அதை மாத்திரு. இதை சொல்ற அதிகாரம் யாருக்கு இல்ல? எனக்கு இல்ல. இன் அத்தபியு இல்லாமா யூஹா இலைய, நான் கடைபிடிக்கிறது எனக்கு அவன் என்ன சொல்றானோ அதான் கடைபிடிக்கணும். எனக்கு தனி ரூல்லாம் கிடையாது. பொதுவாக தலைவர்மார்களுக்கு தனி ரூல் தானே உண்டு. தலைவர்மார்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு என்னது தனி ரூல். அவங்க யாருக்கு எந்த விதிமுறைகளுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. நான் அப்படி இல்லைன்னு நபியே நீங்க சொல்லுங்க. நான் கடைபிடிப்பதே அல்லாஹ் எனக்கு என்ன சொன்னானோ அதைத்தான். இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி அதாபி யௌமின் அதீம், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளினுடைய தண்டனைக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லுங்க. உங்களே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேங்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொல்லை பேசினாலும் அது அல்லாஹ் சொன்னதைத்தான் பேசுவார்கள். என்ன செயலில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் சொன்னதனால தான் ஈடுபடுவாங்க. எதை கடைபிடித்தாலும் அல்லாஹ் சொன்னதை தான் கடைபிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன கிடையாது? தனி சிலபஸ் கிடையாது. நமக்கெல்லாம் தனி சிலபஸ், தனி புக்கு. ரசூலுல்லாஹ்க்கு தனி புக்கெல்லாம் கிடையாது. நம்ம செய்யறதா நபி செய்வாங்க, நபி செய்யறதா நாம செய்யணும். நபி கிட்ட அல்லாஹ் சொல்லுவதையெல்லாம் நபி சொல்லிடுவாங்க, எதையும் மறைக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சுயமாக நபி அவர்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் இத்தனை இடத்துல சொல்லுதா? சரி, ஒருவேளை பேசினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. சரி, பேச மாட்டாங்கப்பா, முகமது நபி பேச மாட்டாங்க, ஒருவேளை பேசிட்டா அப்ப அதுக்கும் பதில் கொடுக்கிறோம். சூரா ஹாக்கா 69வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்றான், ஒலவ் தகவ்வல அலைனா பாலல் அகாவில், நாம சொல்லாத சில வார்த்தைகளை சொற்களை இவராக இட்டுக்கட்டி சொல்லுவாரே ஆனால் லஅഖதனா மின்ஹு பில் யமீன், நமது வலது கரத்தால் அவரை பிடிப்போம். யார் வலதுகை? அல்லாஹ்வுடைய வலதுகை. சும்ம லக்கத்தானா மின்ஹு பில் வத்தீன், அவரது நாடி நரம்பு அறுத்து எரிந்து விடுவோம். உங்கள யாரும் அல்லாஹ் இந்த நபியை தண்டிக்கும் போது தடுக்க முடியாதுன்னு பேசுறான். நபி பேச மாட்டாரு. உனக்கு சந்தேகம் வந்துருச்சா இல்லையா? ஒருவேளை பேசிட்டாரு, ஒருவேளை பேசினா இவர் விட மாட்டேன். இவர் அவ்வளவு பெரிய சீரழிவுக்கு நான் தள்ளிடுவேன், கடுமையான முறையில் தண்டிப்பேன். எவனாவது வந்து காப்பாற்ற முடியுமா நான் முகமது நபியை தண்டிக்கும் போது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே இத்தனை வசனம் நமக்கு எதை சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை பேசுவாங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமா? குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுமாங்கிறது தலைப்பு. குர்ஆன் என்பது நபி அவர்கள் ஒரு 30 ஜுஸ் குர்ஆன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி கொடுத்தாங்க? அல்லாஹ் ஒவ்வொரு வசனமா இறக்குறான். இக்ரா பிஸ்மில்லா ஆரம்பிச்சு சில நேரத்தில் ஒரு வசனத்தை இறக்குவான், 10 வசனம் இறக்குவான், ஒரு சூறா இறக்குவான், 2 சூறா இறக்குவான். 23 வருஷமா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறக்கிக்கிட்டே இருக்கிறான். இதை நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மக்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லா மக்களையும் இங்க வாங்க, அல்லாஹ் இப்பதான் இந்த சூறாவை சொன்னா, இப்பதான் இந்த ஹதீஸை சொன்னா, இப்பதான் இந்த ஆயத்தை சொன்னா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த வசனத்தை சூறாவை ஓதி காட்டுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எழுதி வைப்பாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? எழுதி வைப்பார்கள். இப்ப குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சில வசனம் மறுபடியும் ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், பன்றி கறி சாப்பிடக்கூடாது, அப்படித்தானே? அது குர்ஆன்ல இருக்கு. 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான். சூரா பக்கரால சொல்றான், சூரா மாயிதால சொல்றான், சூரா அன்ஆம்ல சொல்றான் 6வது அத்தியாயம், சூரா நஹ்ல்ல சொல்றான். எத்தனை இடத்துல? 4 இடத்துல வருது. பன்றி கறி சாப்பிடாத, பன்றி கறி 4 இடத்துல வருது. ஒரே மாதிரி தான் அந்த வசனம் இருக்கும். செத்தது, பன்றி இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கப்பட்டது, சத்தமிட்டப்பட்டது வருது. இப்ப என்ன கேள்வி வரும்னா, 4 இடத்துல உண்மையில வந்துச்சா, ஒரு இடத்துல வந்துச்சா? ஒரு இடத்துல வந்ததான் 4 இடத்துல மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? சந்தேகம் வரும். அதை வந்து சஹாபாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. நாம எப்படி இந்த குர்ஆனை அமைச்சோம்னு கேட்டா, 23 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுகையில ஓதுறத கேட்டு கேட்டு எழுதுனது. ஒரு வசனத்துக்கு பிறகு ஒரு வசனம், ஏன்னா அல்லாஹ் பிரிச்சு இறக்கணும். பக்கரா ஒரு முட்டுக்கு வந்து இறங்கல. இதான்பா பக்கரான்னு 286 வசனத்தை அல்லாஹ் கொடுக்கல. 10 வசனத்தை கொடுத்தான், 50 வசனத்தை கொடுத்தான், ஒரு வசனத்தை கொடுத்தான், 2 வசனத்தை கொடுத்தான், திடீர்னு பார்த்தா வேற சூறாவை கொடுத்தான். அப்ப எப்படி கரெக்டா பக்கரான 286 எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, 23 வருஷம் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துல, சுபுஹ்ல, மக்ரிப்ல, இஷாவுல, பெருநாள் தொழுகையில, ஏனைய தொழுகையில அதை ஓதி ரிப்பீட்டட் ஓதி காட்டி, இதான் முத வசனம், இதான் 2வது வசனம், இதான் 5வது வசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், குல் அஊது பிரப்பின் நாஸ் அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ். எப்படி தெரிஞ்சது? ஓதி பழக்கம். ஓதி பழக்கப்பட்டதனால தான் இந்த வசனத்துக்கு அப்புறம் இந்த வசனம், இதுக்கப்புறம் இந்த வசனம். இது நபி உட்கார்ந்து டீச் பண்ணல, சொல்லி கொடுக்கல.
23 ஆண்டு காலம் நபி ஓதுவதை கேட்டு 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 அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் முத வசனம், இதான் 10ஆம் வசனம், இதான் 50, இதான் 100, இதான் 286 முடிவெடுத்தாங்க. அப்ப குர்ஆன் எப்படி துவக்கப்பட்டது? நபி அவர்களுடைய 23 ஆண்டு கால ஓதுதல்ல அந்த குர்ஆன் இருந்தது. ஆனால் ஹதீஸை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஹதீஸ் எப்படி இல்லை? அந்த மாதிரி கிடையாது. ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 3004வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் காலத்துல ஹதீஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. சில நபி தோழர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ உதாரணத்துக்கு நபி அவர்கள் தாடியை வளர விடு, மீசையை கத்தரி என்றார்கள், அதை எழுதி வச்சிருவாங்க. எழுத படிக்க தெரிஞ்ச ஆட்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, எழுதி வச்சிருவாங்க. நபி கண்டிக்கிறாங்க, லா தக்துபு அன்னி, என்னிடத்திலிருந்து எதையும் எழுதாதீங்கன்ட்டாங்க. என்ன அர்த்தம்? நான் எதையாவது சொல்லுவேன், நீங்க பொன்மொழிகளை சொல்றேன்னு நீங்க நபிமொழிகள், அதை எழுதாதீங்க. வமன் கதபா அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆன் அல்லாத எதையாவது என்கிட்ட இருந்து யாராவது எழுதி வச்சா ஃபல்யம்ஹு, அதை என்ன பண்ணிருங்க, அழிச்சிருங்கன்ட்டாங்க. கிழிச்சி தூக்கி போட்டு இதுதான் எழுதணும். குர்ஆனை மட்டும் எழுது. குர்ஆனில் இப்ப இந்த சூரா வந்தது, தாரியாத் வந்தது, காஃப் வந்தது, ஹுஜராத் வந்தது, சஜிதா வந்தது அப்படின்னு ஒரு சூறாவை சொல்றேன்னா விறுவிறுவிறுன்னு எழுதி வைங்க. என்ன எழுதக்கூடாது? நபி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, விரல் நகத்தை வெட்ட சொன்னாங்க. நபி அவர்கள் ஜும்மா அன்னைக்கு குளிச்சுட்டு வர சொன்னாங்க. நபி அவர்கள் பெருநாள் தினத்துல பெண்களை முக்காட போட்டுட்டு வர சொன்னாங்க. பெருநாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பெருநாள்ல சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஹஜ் பெருநாள் தொழுது முடிச்சு போய் சாப்பிடுவாங்க. இப்படி ஹதீஸ் வருது இல்ல, இதெல்லாம் எழுதக்கூடாது. என் நடைமுறை என்ன செய்யாதீங்க, எழுதாதீங்க. நான் குர்ஆன்னு எதை சொல்றனோ அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு நபி நேரடியா சொன்ன ஹதீஸ் செய்தியில பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ் அன்னி. ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டாம், சரி எழுதக்கூடாது, கடைபிடிக்காம போயிடக்கூடாது, சொல்லாம போயிடக்கூடாது. எல்லாத்தையும் ஹதீஸை சொல்லுங்க. நபி இப்படி செஞ்சாங்க, நபி அப்படி செஞ்சாங்க, நபி அப்படி இருந்தாங்க, அதையெல்லாம் சொல்லுங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது என்று நபி அவர்கள் தடை விதித்தார்கள். என்னிடத்திலிருந்து எழுதாதீர்கள். குர்ஆன் அல்லாத எதையாவது எழுதி வச்சு அதை அழிச்சிருங்க. என்கிட்ட இருந்து நீங்க அறிவிப்பு செய்யுங்க. ஒலா ஹரஜ், அது தப்பு கிடையாது. என்கிட்ட இருந்து அறிவிப்பு செஞ்சா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. வமன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகிறாரோ ஃபல்யதபவ மகாதஹு மினன்னார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் வரைக்கும் என்ன எழுதப்படல, ஹதீஸ் எழுதப்படல. எது எழுதப்பட்டது? குர்ஆன் எழுதப்பட்டது. எல்லா சூறாக்கள் வசனங்கள் வாரியாக எழுதப்பட்டது. அது வந்து ரசூலுல்லாஹ் 23 வருஷம் ரொட்டீனா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வக்து தொழுகையில ஓதுறாங்க, அதை மக்கள் கேட்கறாங்க. அப்படியே அது மக்கள் மத்தியில குர்ஆன் அப்படி படிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட உள்ளத்துல எப்படி ஆயிடுச்சு, அது அப்படி படிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு தருணம் சொல்றாங்க பாருங்க, மக்களே கல்வி அறிவு உங்களை விட்டு போயிரும் ஒரு இடத்துல. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி போகும், நாங்க குர்ஆனை படிக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க, எப்படி குர்ஆன் போகும், கல்வி எப்படி போகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப குர்ஆனை பொறுத்தவரை வாழையடி வாழையாக அது பரப்பப்பட்டு கொண்டே வருது. இப்படி எது பரப்பப்படல, ஹதீஸ் பரப்பப்படல. எனவே குர்ஆனின் பாதுகாப்பு தன்மையை போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படல. இந்த யதார்த்தம் உண்மையை புரிஞ்சுக்கணும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி எது பாதுகாக்கப்படல, ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆன்ல இது ஒரு ஆயத்து, இது குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு எத்தனை சாட்சியாளர்கள் தெரியுமா? முழு உம்மத்துமே வந்துச்சு. அல்ஹம்து சூரா குர்ஆன ஹதீஸா, ஆயிஷா நாயகி, ஹப்ஸா நாயகி, மொத்த சஹாபிய பெண்மணிகள் வருவாங்க, அது குர்ஆன் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹான் மொத்த சஹாபாக்கள் வருவாங்க, அது குர்ஆன் தான். ஆனா ஒரு ஹதீஸை காட்டி இது நபி சொன்னாங்களான்னு கேட்டா சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. ஹதீஸின் நிலைமை அதுதான், குர்ஆனின் நிலைமை வேற. இப்ப குர்ஆன் அப்ப எழுதவே கூடாது, அது ஹதீஸை எழுதவே கூடாது அப்படின்னா எழுதுவதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கறாங்க. இறுதி காலம் எப்பனா ஹஜ்ஜத்துல் விதா. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாக்கு வராங்க. ஹஜ்ஜத்துல் விதா முடிச்சு எத்தனை மாசம் உயிரோடு இருந்தாங்க? 3 மாசம். துல்ஹஜ் மாசத்துல ஹஜ்ஜ முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் முஹர்ரம், வருஷம் முத மாசம் முஹர்ரம். அடுத்து சஃபர், சஃபர்ல நோய்வாய்ப்படுறாங்க. அடுத்து ரபியுல் அவ்வல் 12 ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. சரிங்களா? ஹஜ்ஜத்துல் விதாவை முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் 3 மாசம் கூட இல்ல, மௌத் ஆயிட்டாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்றாங்க. இப்ப ஹரம்ல வந்தா நிறைய கட்டுப்பாடெல்லாம் இருக்குப்பா, நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க புல்லெல்லாம் வெட்டக்கூடாது, கீழே ஏதாவது பொருள் இருந்தா என்ன பண்ணக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது. அதை எடுக்கிறவங்க ஆள் உண்டு, அவங்க வந்து எடுப்பாங்க. கீழே ஏதாவது ஒரு ஆள் சாவியை போட்டாரு, போனை போட்டுட்டாரு, காசை போட்டாரு, யாரும் எடுக்காதீங்க ஹரம்ல. அதை எடுக்கிறன்னு ஆள் ஊழியர் வருவார், அவர் எடுத்துக்குவார், நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நிறைய ரூல்ஸ் ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அப்போ வந்து ஒரு நபித்தோழர், அவர் யமன் தேசத்தை சார்ந்தவர்,
அவர் என்ன கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொன்னதெல்லாம் மறந்துரும், யாரையாவது விட்டு கொஞ்சம் எழுதி தர சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆனா ஹதீஸா? ஹதீஸ் எழுதக்கூடாது, இவ்வளவு நாள் அதான் தடை. இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் எழுதி தந்தா நல்லா இருக்குமே, யாரையாவது எழுதி தர சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உக்துபுலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக இதை எழுதி தாருங்கள் என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், உக்துபுலி அபிஷாஹ், இந்த அபூ ஷாஹ் என்கிற இந்த தோழருக்காக யாராவது எழுதி கொடுங்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, மார்க்கத்துல ஹதீஸை எழுதுவது அனுமதின்னு ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் தடை, எழுதவே கூடாது இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தா 3 மாசம் இருக்கு. இப்ப நபி என்ன பண்ணிட்டாங்க, ஹதீஸை எழுதி வைங்கப்பா, அவர் கேட்டிருக்காருல எழுதி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் புகாரி 6880வது நபி மொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சஹீஹ் புகாரினுடைய 113வது ஹதீஸ். இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா. அதிகமான ஹதீஸை அறிவிச்சவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மாமின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்ஸர ஹதீஸன் அன்ஹு மின்னி, என்கிட்ட இருந்து நபி அவர்களை பற்றிய அந்த செய்தியை அதிகம் அறிவித்த, அதாவது நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து அறிவிச்ச மாதிரி வேற யாரும் என்ன செய்யல, அறிவிச்சது கிடையாது, நான் தான் நிறைய அறிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்லா மாக்கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர்னு ஒரு நபித்தோழர் உண்டு ரசூலுல்லாஹ் காலத்துல, ஒரு சிறுவர். அவரும் நிறைய அறிவிச்சிருக்காரு, நானும் நிறைய அறிவிச்சிருக்கிறேன், அவரும் அறிவிச்சிருக்கிறார். ஆனா என்ன வேறுபாடு தெரியுமா, நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அறிவிச்சிருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சு அறிவிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்துல அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நபி முன்னிலையில எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஹதீஸ் என்பது ஒரு காலத்தில் எழுதப்படுவதற்கு தடை செய்யப்பட்டு இருந்தது. நபியினுடைய இறுதி காலத்தை அடையும் போது எழுதிக்கங்கன்ட்டாங்க. இப்ப புகாரி எல்லாம் எழுத தப்பான்னு கேட்டக்கூடாது, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க. புகாரி எழுதலாம், முஸ்லிம் எழுதலாம், ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். யாருடைய அனுமதி, நபியே அனுமதி கொடுத்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன கேள்வினா, குர்ஆனும் எழுதப்பட்டது, ஹதீஸும் எழுதப்பட்டது அப்படின்னா அது எல்லாம் சரிதானே, கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். குர்ஆன் எழுதப்பட்ட மாதிரி ஹதீஸ் எழுதப்படல, இது நல்லா தெரிந்து கொள்ளணும். இப்ப எத்தனையோ கூட்டத்தவர்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? உலகத்துல 72 குரூப் இருக்கிறாங்க, அதுக்கு மேலேயே இருப்பாங்க முஸ்லிம் குரூப். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு குர்ஆனா இருக்கு கிடையாது. சுன்ன ஜமாத்துக்கு ஒரு குர்ஆன், ஜாக்குக்கு ஒரு குர்ஆன், தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு குர்ஆன், ஹிஜ்ராக்கு ஒரு குர்ஆன், தர்கா கோஷ்டிக்கு ஒரு குர்ஆன் அப்படின்னா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே குர்ஆன். கொடுக்கிற விளக்கத்துல ஒரு ஆள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சுன்ன ஜமாத்துக்காரங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் என்னதான் இருக்கு, ஒரு குர்ஆன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து குர்ஆனை தொகுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொகுப்பு முழுமை அடைந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பிரதி எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். அது காலப்போக்கில் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்குது. இப்ப யாரனாலும் பாருங்க, எந்த வீட்டு குர்ஆனாலும் எடுங்க, நான் 5ல் 3ன்னு ஒரு வசனம் சொல்றேன்னு வைங்க, நான் சொல்ற வசனம் தான் உங்க குர்ஆன்ல இருக்கும். உங்க குர்ஆன் மட்டும் இல்ல, திருநெல்வேலியில் உள்ள ஒரு குர்ஆன்ல அதான் இருக்கும், பாகிஸ்தான் நாட்டில் உள்ளவங்க குர்ஆன்ல அதான் இருக்கும், சவுதி அரேபியாவில் உள்ள குர்ஆன்ல அதான் இருக்கும், அமெரிக்காவில் உள்ளவங்க குர்ஆன்ல என்னதான் இருக்கும், அதே தகவல் தான் இருக்கும். அது என்ன இருக்காது, மாறுபாடு இருக்காது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் அது தொகுக்கப்பட்டது, மக்கள் மத்தியில் அந்த தகவல் பரப்பப்பட்டது. அது அப்படியே வாழையடி வாழையாக கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. குர்ஆனின் அறிவிப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் காலத்து மொத்த சஹாபாக்கள் எல்லா நபித்தோழரும் அல்ஹம்து சூரா குர்ஆனுங்கறாங்க, எல்லா நபித்தோழரும் பக்ரா சூரா குர்ஆனுங்கறாங்க, எல்லா நபித்தோழரும் குல் வல்லாஹ் சூரா குர்ஆனுங்கறாங்க. அப்போ குர்ஆனுக்கு அறிவிப்பாளர்கள் அதிகம். இது அரபுல என்ன சொல்லுவாங்க, ஹதீஸ் கலையில என்ன சொல்லுவாங்கன்னா முத்தவாத்திர் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னது, முத்தவாத்திர். அப்படின்னா பெரும்பான்மையான கூட்டம் அறிவித்த தகவலை முத்தவாத்திர் அப்படிம்பாங்க. சரி, அப்படின்னா ஹதீஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் முத்தவாத்திர், ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹபருல் ஆஹாத், ஒருவர் வழியாக வந்த செய்தி, அல்லது 2 பேரு அல்லது 3 பேரு, அதிகபட்சம் ஒரு 5-6 பேர், இவ்வளவுதான் இருக்கும். நீங்க எந்த ஹதீஸை எடுங்க, உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜில தவாஃப் செய்யும் போது 7 முறை வலம் வந்தார்கள். எத்தனை பேர் அறிவிச்சிருப்பாங்க, நபி பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி பண்ணாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் அறிவிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஹதீஸ் எப்படி இருக்கும், 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர், அதிகபட்சம் தாண்டி இருக்காது, இவ்வளவுதான் இருக்கும். எந்த செய்தியை எடுத்தாலும் இப்படி இருக்கும். ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸ் மட்டும் ஒரு 50-60 பேர் அறிவிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப கூட ஒரு செய்தி வாசிச்சேன், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யத்தபவ்வ மக்ஆதஹு மினன் நார், யார் என்னிடத்திலிருந்து வேண்டுமென்று பொய்யை உரைக்கிறார், என்னை பற்றி வேண்டுமென்று பொய் பேசுகிறாரோ அவர் எங்க போவாரு, நரகம் போவாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இது 70 நபித்தோழர் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை சஹாபி, இருக்கையிலே பெரிய ஹதீஸ் தான்.
70 பேர் அறிவிச்சதான் இருக்கல பெருசு. அது இந்த செய்தி மட்டும்தான். வேற எந்த செய்தி எடுத்தாலும் ரசூலா ஒளி செய்யும் போது கைகளை 3 முறை கழுவினார்கள், மசகு 2 முறை செய்தார்கள், நபி இப்படி இருந்தாங்க, நபி அப்படி இருந்தாங்க. என்னத்தை எந்த செய்தி எடுத்தாலும் ஒருத்தர் சொல்லுவார், 2 பேர் சொல்லுவார், 3 பேர் சொல்லுவாங்க, 5 பேர் சொல்லுவாங்க, 10 பேர் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். உம்மத்து சொல்லாது. உம்மத்து எதைத்தான் சொல்லுச்சு? இதான் குர்ஆன் சொல்லுச்சு. மொத்த சஹாபிய பெண்கள், அதுக்கடுத்து வந்த தாபியங்கள், அதுக்கடுத்து வந்த தபா தாபியங்கள், அதுக்கப்புறம் உள்ள ஆட்கள். இப்போ ஒரு பேச்சுக்கு உலகத்துல எல்லா குர்ஆன் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு பேச்சுக்கு என்ன கொண்டு வர முடியாது நம்மளால. லட்சக்கணக்கான ஹாஃபில்கள் உலகத்துல இருக்கிறாங்க. குர்ஆனை மனநமிட்டது எத்தனை பேரு? லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இவன் குர்ஆனை அழிக்கிறதுக்கு நம்ம அடுத்த குர்ஆனை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். குர்ஆன் எப்படி இருக்கு? மக்களின் உள்ளத்துல ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம் அப்படிங்கறான்ல, கல்வி வழங்கப்பட்டவரின் உள்ளத்தில் நாம் குர்ஆனை பாதுகாக்கிறோம். இந்த பாதுகாப்பு எதுக்கு கிடையாது? ஹதீஸுக்கு இல்லை. இப்ப குர்ஆன் என்பதும் ஹதீஸ் என்பதும் அல்லாஹ் கொடுத்தது தானாலும் ரெண்டினுடைய தரம் வேற, ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம். குர்ஆன் என்பது அப்படியே பியூரா நம்மகிட்ட இருக்கு. நபி ஓதுன மாதிரியே குர்ஆன் வரும். இன்னும் சொல்ல போனா குர்ஆனை சில இடத்துல எழுத முடியாது. என்னங்க குர்ஆன் முழுக்க எழுதி வச்சிருக்கிறாங்க, எழுத முடியாதுங்கிறீங்க அப்படின்னா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமில்ல, அவங்க கப்பல்ல ஏறும்போது ஒரு துஆ செஞ்சாங்க. பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அப்படின்னு அந்த துஆ வருது. இது ஓடுவதும் புறப்படுவதும் ஆரம்பிக்கிறது நிக்கிறது யாரை கொண்டு? அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அப்படின்னு ஒரு வசனம் வருது. மஜ்ரேன்னு எழுதவே முடியாது. மஜ்ரேன்னு என்ன செய்ய முடியாது? மஜ்ரி எழுதலாம் அரபுல, மஜ்ரு எழுதலாம், மஜ்ரா எழுதலாம். எப்படி எழுத முடியாது? மஜ்ரே. ரேகாரம்லாம் கிடையாது அரபுல. ரேகாரம் அது என்ன கிடையாது. நீங்க தமிழ்ல எழுதலாம், ரே போட்டு என்ன எழுதலாம்? நிறைய வார்த்தை ரே வச்சு என்னெல்லாமோ வார்த்தைகளை எழுதலாம். ஆங்கிலத்தில் எழுதலாம். ஆனா எதுல எழுத முடியாது? அரபுல எழுத முடியாது. அப்ப எப்படிங்க இருக்குது? குர்ஆனை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல மஜ்ரீஹான் இருக்கும். நீங்க எந்த வீட்டு குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் எப்படிதான் இருக்கும்? மஜ்ரீஹான் இருக்கும். மஜ்ரீஹான் வாசிச்சா பாவம், தப்பு. எப்படிதான் வாசிக்கணும்? மஜ்ரேஹான் வாசிக்கணும். அதை ஒரு ஹாஃபில், ஒரு மார்க்கறிஞர், அதை கற்றுக்கொண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சரிங்களா? அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க. ஒரு சின்ன ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு 1400 வருஷமா கடத்தப்படுது. எழுத்துல இல்ல, மனநத்துல கடத்தப்படுது. அது எப்படி வந்துச்சு? ரசூலுல்லாஹ் மஜ்ரேஹான் சொன்னாங்க, நம்மள எப்படி கரெக்டா மஜ்ரேஹான் சொல்றோம்னா அடுத்தடுத்த தலைமுறை தான் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபிகள் தாபிகளுக்கு, தாபிகளுக்கு தபா தாபிகள் அடுத்த தலைமுறை இப்படியே சொல்லி கொடுத்து நம்ம வரைக்கும், நமக்கு ஆயுள் பண்ண வரைக்கும் எல்லாரும் என்ன ஓதுறோம்? மஜ்ரேஹா அப்படின்னு ஓதுறோம். எந்த ஆலிம்சா தொழுகையில் அதை ஓதுனாலும் சரி மஜ்ரேஹான் தான் ஓதுவார். அதுதான் கரெக்ட். மஜ்ரீஹான் ஒருத்தர் ஓதுனாரு, அவருக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னு அர்த்தம். அவர் குர்ஆனை கரெக்டா கத்துக்கல, அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எழுத்திலே எழுத முடியாத ஒரு வார்த்தை 1400 ஆண்டுகள் எப்படி கடந்து வந்தது என்றால் அடுத்தடுத்த தலைமுறை சொல்லி கொடுத்து வந்துச்சு. இப்படி ஹதீஸ் வருமா? ஹதீஸ் இப்படி வராது. ஹதீஸுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் எழுத அனுமதி கொடுத்தாலும் உடனே எழுதப்படல. எவ்வளவு ஆண்டுகள் எடுத்தது தெரியுமா? ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் ஆச்சு ஹதீஸ் எழுதுறதுக்கு. முதல்ல எழுதப்பட்ட நூல் மொத்த மாலிக் இமாம் தெரியுமா? 4 மதுஹப் இமாம் தெரியுமா உங்களுக்கு? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கும்பாங்கல்ல. அந்த மாலிக் இமாம் எழுதியது முவத்தா என்ற புத்தகம். இது ரொம்ப பழமை வாய்ந்த புத்தகம் என்று பார்க்கப்படுது. அதே போன்று இமாம் அபு ஹனீஃபா எழுதிய புத்தகங்கள், அதெல்லாம் நிறைய புக்கு இருக்கு. இது மாதிரியான புத்தகங்கள் ஹதீஸ்களை தொகுத்த நிகழ்வுகள், அதெல்லாம் பழங்காலத்துல. ஆனால் இந்த ஹதீஸை எல்லாம் ஆதாரபூர்வமாக தான் எடுக்கணும், கண்டதையெல்லாம் எடுக்கக்கூடாது, குப்பையெல்லாம் எரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுல விடாப்புடியாக நின்று அதை பதிவு செய்த முக்கியமான மார்க்க அறிஞர்னா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவருடைய காலம் எப்போ வருது? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துல 150-200 வருஷத்துக்கு பின்னாடி தான் அவர் வரவே செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் மார்க்கத்தை கத்துக்கிட்டு கல்வியாளராக மாறி ஹதீஸை தொகுக்க ஆரம்பிச்சு ஹதீஸை தொகுத்து புக்கா வெளியிடுறதுக்கு 250 வருஷம் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு அப்புறம். இப்போ ஒரு தகவலை அறிவிப்பது இருக்குல்ல, அது சாதாரண காரியம் இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு 1991 ஒரு வெள்ளம் வந்துச்சு. சரி, 2004 வச்சுக்கோங்களேன். 2004 சுனாமி வந்துச்சு. இப்ப 2004 இப்ப இருக்கிற ஒரு 20 வயசு பையன் 2004 அவன் பிறக்கவே இல்லை. அல்லது 25 வயசு பையன் அவன் 2004 4 வயசுல இருந்திருப்பான். கரெக்டா? அவன் சுனாமி பார்த்திருக்க மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அவனுக்கு மறந்தும் இருக்கும். இப்ப யார்கிட்ட போய் கேட்கலாம்?
அவனை விட ஒரு 10-20 வருஷம் வயசு கூட ஆள்கிட்ட போய் கட்ட தெரிஞ்சிடும். இந்த 2004 சுனாமி வந்துச்சாம எப்படி அது என்ன நிலைமை, நம்ம பல ஊர்ல வந்துச்சு, தொண்டிலெல்லாம் வந்துச்சு, காயல் பணத்துல பெரிய பாதிப்புலாம் இல்லை அப்படின்னு யாரு சொல்லுவா? அந்த சுனாமியை பார்த்தவர் சொல்லுவார். அறிவிப்பாளர் யாரு? பார்த்தவர் இப்பதான் 20 வருஷம் முன்னாடி தான் வாழ்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 250 வருஷத்துக்கு முன்னாடி நபி என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு அறிவிக்கணும்னா ஒரு அறிவிப்பாளரால் முடியாது. பல அறிவிப்பாளர்கள் தேவை. இந்த அறிவிப்பாளர்களைத்தான் அரபுல சனது அப்படிம்பாங்க. பட்டம் கொடுக்கும்போது சனது சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பட்டம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஆலிமா பிள்ளைகளுக்கு ஆலிம்களுக்கு சனது கொடுக்கப்படுதும்பாங்க. சனதுனா என்னன்னு கேட்டா அது வெறும் பட்டம் தான். இவர் முடிச்சுட்டாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இல்ல இது வந்து எங்க ஆலிம், அவங்க ஆலிமா, அவங்க ஆலிமா அப்படின்னு சாவி வரைக்கும் எடுப்பாங்க. அதான் சனது. அந்த சங்கிலி தொடருக்கு பேர் அரபுல என்ன சொல்லுவாங்க? சனது என்று சொல்லுவார்கள். ஒரே செய்திக்கு பெரிய அறிவிப்பாளர் தொடர் வரும், சின்ன அறிவிப்பாளர் தொடர் வரும். புரியறதுக்கு உங்களுக்கு சொல்றேனே. இப்ப உதாரணத்துக்கு தொண்டி பகுதியை சார்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர், நம்ம சமுதாயம் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த சமீபத்தில் ஒரு 2018 ஆள் மௌத்தா போயிட்டார். தொண்டியை சார்ந்தவர். அவர் நான் கரெக்டா தான் சொல்றேன் நினைக்கிறேன். தொண்டியோ ராமேஸ்வரமோ சம்திங் ஏதோ ஒரு ஊர். அவர் யாரு கூட வாழ்ந்திருக்கிறாருன்னா காந்தி எல்லாம் பார்த்திருக்கிறார். காந்தி கூட அவர் காந்தி எல்லாம் போராட்டம் செய்யும் பொழுது இவர் கூட யங்ஸ்டரா பக்கத்தில் நின்று இருக்கிறார். 2018 தான் ஆள் மவுத். அவர் அது வரைக்கும் நல்லா பேசி நல்ல தெளிவான வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். இப்ப காந்தியை பத்தின தகவலை தெரிந்து கொள்ள யார்கிட்ட போனா போதும்? அவர் உயிரோடு இருந்தா அவரை மட்டும் பிடிச்சா போதும்ல. எங்க நீங்க சொல்லுங்க, காந்தியை பத்தி சொல்லுங்க. காந்தி அப்புறம் இவர் இப்படிப்பா, அவர் இதான் சாப்பிடுவாரு, அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு அறிவிப்பாளர். இவர் நேரடியாக காந்தியை பார்த்தவர் இல்ல அப்படின்னு ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு காந்தியை பத்தி நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கிறேன் தெரியுமா? ராகுல் காந்தி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாரு? இவர் இருக்கிறாருல காங்கிரஸ் கட்சிக்காரரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி யார்கிட்ட கேட்டிருக்கிறாரு? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கேட்டிருக்கிறாரு. ராஜீவ் காந்தி யாரு? அவருக்கு வாப்பா. ராகுல் காந்திக்கு வாப்பா யாரு? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்திக்கு உம்மா யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு வாப்பா யாரு? நேரு. நேரு வந்து காந்தியுடைய நண்பர். இப்ப எனக்கு ஒரு தகவல் வருது, காந்தி இப்படி அவர் இதான் சாப்பிடுவாரு, விரும்பி இந்த பொருள் சாப்பிடுவாருன்னு வருதுன்னு இங்க ஒரு பேச்சுக்கு எனக்கு ராகுல் காந்தி சொல்லி, ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி சொல்லி, ராஜீவ் காந்திக்கு வந்து இந்திரா காந்தி சொல்லி, இந்திரா காந்திக்கு நேரு சொல்லி, நேரு எதை பார்த்திருக்கிறாரு? காந்தியை பார்த்திருக்கிறாரு. காந்தி கிட்ட இருந்து வந்த தகவல் தான் தொண்டிக்கார சொல்லும்போது எனக்கு ஒரு அறிவிப்பாளர் கரெக்டா, ராகுல் காந்தி சொல்லும்போது எனக்கு 5 அறிவிப்பாளர் ஆயிடுச்சு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனதுல ஆலி நாசில் அப்படிம்பாங்க. உயர்வான சனது, மட்டமான சனது. இது கொஞ்சம் தரம் தாழ்ந்தது. எது உயர்வானது? எது உயர்வானது? ஒரு ஆள் சொன்னதோ உயர்வானது. ஏன்? அவர் ஒருத்தர் மாத்தி பேச வாய்ப்பு இல்ல. ஒருத்தர் தானே ஆள். இவர் இருக்கிறாரு, நம்ம 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 சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர். அவர் நிறைய காந்தியை பார்த்திருக்கிறாரு. அவர் பெரும்பாலும் முரண்பட்டு, ஒருத்தர்னா முரண்பட வாய்ப்பு இல்லை. கரெக்டா பார்த்தா சொல்லிடுவார். நான் ராகுல் காந்தி தகவல் கேட்ட பார்த்தீங்களா? அது 5 பேர். ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு காந்தி. யாரோ ஒருத்தர் மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இதத்தான் இஸ்னாதுல, அதாவது சனது தொடர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவிப்பாளர் கூட 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 அது கொஞ்சம் தரம் தாழ்ந்த ஹதீஸா தான் பார்க்கப்படும். அறிவிப்பாளர் குறைய 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 அந்த செய்தி எப்படி பார்க்கப்படும்? தரம் உயர்ந்த செய்தியாக பார்க்கப்படும். நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த ஹதீஸை பொறுத்தவரை. இப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக, சஹாபிகள் அறிவிப்பதாக, தாபி பார்த்ததாக, தபா தாபி பார்த்ததாக, ஒரு அறிவிப்பாளர் பார்த்ததாக புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படித்தான் 7000 சொச்ச ஹதீஸ் அவர் உண்மையிலே பதிவு செய்தது. எத்தனையா? 3 லட்சம் ஹதீஸ்ன்றத வரலாறுல பார்க்க முடியுது. 2 லட்சம் பலகீனமானது, 1 லட்சம் சஹீஹானது. அதை ஆள் ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணி இருக்கிறாரு? 7000 சொச்ச ஹதீஸுகளை புகாரிகளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். இவ என்ன கேள்வி வரும்னா, குரானும் ஹதீஸும் ஒண்ணு இல்லை. அதனால தெரிஞ்சுக்கங்க, நம்பிக்கையில 2 ஒண்ணு தான். குரானை கொடுத்தவன் அல்லாஹ் தான், ஹதீஸை கொடுத்தவன் அல்லாஹ் தான். குரானை சொன்னவன் அல்லாஹ் இறைவன் தான், ஹதீஸை சொன்னவன் இறைவன் தான். மாற்றம் இல்லை. தரத்துல 2 ஒண்ணா கிடையாது. ஒரு அரிசி பெர்ஃபெக்ட்டா வருது, ஒரு அரிசி கல்லோட வருது. அது மாதிரிதான் ஹதீஸ். நீங்க குரான்ல என்னைக்கா பலகீனமான வசனம் பார்த்திருக்கீங்களா? அப்படி யாரும் சொல்லியிருக்காங்களா இந்த வசனம் பலகீனம், இது லைஃப், இது மௌதுவு, இது மக்லூபு அப்படி எதுவும் சொல்லுவாங்களா? குரான்னாலே நல்லதுன்றாங்க. ஆனா ஹதீஸ்ல நீங்க கேட்டு பாருங்க, இது லைஃப் ஏத்துக்க கூடாது, இது பலகீனம், இது வந்து என்னன்னா மௌது இட்டுக்கட்டப்பட்டது, இது மக்லூபு, இது புரட்டப்பட்டது, வார்த்தை மாற்றப்பட்டது, அறிவிப்பாளர் தொடர் பலகீனம் அப்படிம்பாங்க. ஏன்? ஏன்னா குரானுக்கு அறிவிப்பாளர்கள் லட்சோப லட்ச மக்கள், ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ, அவ்வளவுதான். இப்ப எதுல பிழை வர வாய்ப்பு இருக்கு?
ஹதீஸ்ல பிழை வர வாய்ப்பு இருக்கு. மனுஷன் தானே, அறிவிக்கிறவங்களாம் அல்லாஹ் இல்லையே. அல்லாஹ் கொண்டு வரா, ரசூலா கொண்டு வராங்கன்னா பிழை வராது. மனுஷன் கொண்டு வராங்கன்னா என்ன வரணும்? பிழை வரணும். பிழை வந்தாதான் மனுஷன் கொண்டு வந்ததுன்னு அர்த்தம். ஹதீஸ்ல என்னதான் இருக்கும்? ஹதீஸ்ல பிழையே வராதுன்னா நீங்க ஹதீஸுக்கு முதல்ல ஜரகத்தாதில் பார்க்கவே கூடாது. நல்ல ஹதீஸா கெட்ட ஹதீஸா அறிவிப்பாளர் எப்படின்னு பார்க்க கூடாது. ஹதீஸ்ல நல்லது தானே உங்க பார்வையில? உங்க பார்வையில ஹதீஸ்ல நல்லதா இல்லையா? அப்படி எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதானே. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த அறிவிப்பாளர் நல்லவரா, அந்த அறிவிப்பாளர் நல்லவரா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆய்வு செஞ்சு அந்த அதிசயம் ஏத்துக்கணும். அப்ப உங்களுக்கே தெரிகிறது, நாம யார சொல்றோம்? மற்ற மார்க்க அறிஞர்கள். அவர்களுக்கே தெரிகிறது சில ஹதீஸுகள் பலகீனமான செய்திகளாகவும் இருக்கும் என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இப்ப இந்த தகவல்ல கூடுதலான ஒரே ஒரு செய்தியை பார்த்துக்கிறோம். இதை செய்தி சொல்லிட்டு இதனுடைய தொடர் அடுத்த வாரம் பார்ப்போம். திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 44வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வன்சல்னா இலைக்க திக்ர். திக்ருங்கிறது குர்ஆனுக்கு இன்னொரு பேர் திக்ர். குர்ஆனுக்கு நிறைய பேர் இருக்கு. குர்ஆனுக்கு முபீன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ஃபுர்கான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த இடத்துல திக்ருங்கிறோம். வன்சல்னா இலைக்க திக்ர். இந்த திக்ர நபியே உமக்கு நமக்கு கொடுத்தோம். லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு, தெளிவுபடுத்தணும்ல. வெறும் டெக்ஸ்ட் புக் என்ன ஆகாது, தெளிவுபடுத்தாது. பிள்ளைகள்ட்ட நீங்க பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்ட்ட மேக்ஸ் புக்கை வாங்கி பாருங்க. ஈஸியான சம்மளம் அவன் போட்டுருவான், கஷ்டமான சம்மதம் என்ன போட்டுக்குவான், கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பான். பார்த்திருக்கீங்களா? மேக்ஸ் புக்கை எடுத்து பாருங்க, ஈஸியான சம்மா இருக்கும், அவன் போட்டு எக்ஸாம்பிள் போட்டு முடிச்சிருவான். கஷ்டமான சம்மதம் என்ன பண்ணிருப்பான், கொஸ்டின்ல போட்டிருப்பான். இப்ப விளக்கம் கொடுக்க யார் வேணும்? வாத்தியார் வேணும். அவர் விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் அந்த புக்கு நமக்கு புரியும். அல்லாஹ் சொல்றான், வன்சல்னா இலைக்க திக்ர். நபியே, இந்த குர்ஆனை நமக்கு உனக்கு கொடுத்திருக்கிறோம். லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும். மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரும், எதை கொடுத்தோமோ அதை நீங்க விளக்கணும், அவங்களும் சிந்திக்கணும். அப்ப குர்ஆனை நபி விளக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆனை யார் விளக்காம புரிய முடியாது? நபியின் விளக்கம் வேணும். எல்லா வசனத்துக்கு வேண்டியது இல்லை, சில வசனம் நம்ம படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன விளக்கம் வேணும்? அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு உம்மா கிடையாது, வாப்பா கிடையாது, மனைவி கிடையாது, புள்ள கிடையாது, அவன் தனித்தவன். அல்லாஹு சமத், அல்லாஹ்க்கு தேவையில்லை, அவனுக்கு சாப்பாடு வேண்டாம், குடிக்க தண்ணி வேண்டாம், அவனுக்கு மூச்சு காத்து வேண்டாம், அவன் தேவையற்றவன். இதை விளக்கம் கொடுக்க யார் வேண்டியது இல்லை? நபி வேண்டியது. நம்ம பார்த்தாலே தெரியுது, பார்த்தாலே தெரிகிற வசனத்துக்கு நபியின் விளக்கம் தேவையில்லை. ஆனா நிறைய வசனங்கள் இருக்குது, நபி அங்க விளக்கம் கொடுத்தாதான் தெரியும். நமக்கு என்ன தெரியாது, இது என்னன்னு தெரியாது. அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். என்னையா இது, என்ன பேசுது இது அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நபி அங்க எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க, என்ன விஷயம் தெரியுமாப்பா இது அப்படின்னு விளக்கம் தராமல் நமக்கு அது தெரியாது. இப்படி ஒரு நிலையில இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, குர்ஆனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்த வாத்தியார் தான் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த வாத்தியாரோ டெக்ஸ்ட் புக்குக்கு மாற்றமா பேசியிருக்கிறாங்களா? பேசல. ரசூல்லா மட்டும் எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா பேசுவாங்க? இதான் நம்ம கேள்வி. குர்ஆன் வந்துருச்சு, விளக்கம் கொடுக்க ரசூல்லா வந்துட்டாங்க. குர்ஆன் ஒன்னு சொல்லும், ஹதீஸ் ஒன்னு சொல்லும்னா எப்படி சொல்லும்? குர்ஆனை கொடுத்தவன் அல்லாஹ், ஹதீஸை கொடுத்தவன் அல்லாஹ், ரசூல்லாவை அனுப்பினவன் அல்லாஹ். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு பேசுமா? வருமா? முரண்பாடு வராது. முரண்பாடு வறுமையானால் அது அல்லாஹ் சொன்னதாக இருக்காது. இந்த நிலைக்கு வந்துடணும். திருமறையில் அல்லாஹ் ஒரு வசனத்துல பேசுறான் பாருங்க, 4வது அத்தியாயம் 82வது வசனம். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா, இது அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து ஒருவேளை இது வந்திருந்தா இதுல என்ன இருந்திருக்கும்? முரண்பாடு இருந்திருக்கும்ங்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இது குர்ஆன்ரா அப்படிங்கிறான். அதுக்கு என்ன சான்று தெரியுமா? இதுல முரண்பாடு இல்லைங்கிறான். முரண்பாடு இல்லைன்னு சொன்ன இந்த வேதத்திலேயே முரண்பாடை காட்டுவது எப்படிப்பட்ட ஒரு பண்பு வச்சு பாருங்க. குர்ஆன் ஒன்னு சொல்லும், அதுக்கு மாற்றமா ஹதீஸ் சொல்லும். குர்ஆன் ஒன்னு இருக்குன்னு சொல்லும், ஹதீஸ் இல்லைங்க. குர்ஆன் இல்லைன்னு சொல்லும், ஹதீஸ் இருக்குன்னு சொல்லும். அப்படின்னா எதை மறுக்கணும்? ஹதீஸை தான் மறுக்கணும். இவ எடுப்புல நம்ம எடுத்தோன்னா ஹதீஸை மறுக்கிறோம்னா நீங்க உங்களுக்கு விளங்கி இருக்காது. ஏன் மறுக்கிறோம் தெரியுமா? குர்ஆனின் அறிவிப்பாளர்கள் லட்ச பேர் அதை பாதுகாக்கிறேன், நல்ல உத்தரவாதம் கொடுக்கறான். ஒரு சின்ன எழுத்தினுடைய ரேகார குறி கூட 1400 வருஷம் கடந்து வந்திருக்கு. ஆனா ஹதீஸ் ஒருத்தரோ 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ அறிவிச்சது, அதுல மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கறத நாம விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இதனுடைய தொடர் செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் அறிந்து கொள்ளும். கூடுதல் ஒரு தகவல் இருக்கு, வாங்க முடியும். أشهد أن لا
இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். இன்ஷால்லா 4 வாரம், ஒரு வாரம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இன்னும் 3 வாரம் இருக்கு. இந்த கடைசி வாரம் தான் இன்ஷால்லா சூனியம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற சில ஹதீஸையும் நம்ம மறுக்கிறோம். அது ஏங்கிற தகவலையும் நம்ம சொல்லுவோம் இன்ஷால்லா. ஹதீஸ் கலையினுடைய அந்த தாற்பயம் என்னங்கிறது நம்ம விளக்கம் கொடுப்போம். நிறைய பேருக்கு ஹதீஸ் கலை தெரியாது. அது தெரியலங்கிறனால ஏதோ சரியான செய்தி மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ஹதீஸ் கலை தெரிஞ்சிருச்சுன்னா இது மறுக்கிறது ஒரு விஷயம் இல்லை, குர்ஆனுக்கு முரண்பட்டு மறுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கடைசி 4வது டாபிக்ல வந்து உட்கார்ந்துட்டு இந்த 3 டாபிக்கை பத்தி கேள்வி வரக்கூடாது. அதனால இந்த தொடரை கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வளமையாக கவனிச்சுட்டு வாங்கங்கிறத உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம். கடந்த வாரம் வந்து என்னன்னா, நம்ம தர்பியா நிகழ்ச்சியில் தாவா களங்களில் ஆண்கள் குழுவிலையும் சரி பெண்கள் குழுவிலையும் சரி தொடர்ச்சியாக பணியாற்றிய சகோதர சகோதரிகளுக்கு வந்து நம்ம ஷீல்டு நம்ம வந்து விருது கொடுத்தோம். அதில் வந்து விடுபட்ட நபர்கள் ஒரு 6 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா தாஹாலாத்தா உஸ்தாத் அவங்க வந்து அவங்களுக்கு பரிசளிப்பாங்க. முதல் சகோதரி ஹலீமா வரல, சாபிரா வரல, ஃபாத்திமா, அதுக்கடுத்து தாஹலாத்தா, மர்சூகா, ஹவ்வா ஜெரீனா சகோதரிகள் வந்து அதுக்கான அஸ்ஸலாமு அலைக்கும்.